10 டேஸ்ல பிராத்மிக் எக்ஸாம்க்காக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுல டேட்டுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 12ல இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ வர கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் नंबर 12ல இருக்க ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரைட் த ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின்ஸ் இன் ஒன் சென்டென்ஸ் ஈச். அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஒரு சென்டென்ஸ்ல தான் இருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, பிராத்மிக் புக்ல பாக் 3ல கத்திய பார்ட், அதாவது பார்ட் 3 ப்ரோஸ் லெசன் அப்படிங்கிற பார்ட்ல தான் இருக்கும். அதுல தான் இப்போ ஒவ்வொரு லெசனா நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 லெசன்ஸ்ல மட்டும் தான் இந்த ஆன்ஸர் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ் இருக்கு. அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் 1, 2, 3 அண்ட் 4. அதுல தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். லெசன் 1 பேஷேவர். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிசான் கஹாं ரஹ்தே ஹேன்? கிசான் அப்படின்னா ஃபார்மர், விவசாயி. கஹாं அப்படின்னா வேர், எங்கே. ரஹ்தே ஹேன் அப்படின்னா லிவ்ஸ், வாழ்றது. அதாவது கிசான் கஹாं ரஹ்தே ஹேன் அப்படின்னா விவசாயி எங்கே வாழ்கிறார்? ஃபார்மர் வந்து எங்க வாழ்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா, गाँव में. அதாவது கிசான் गाँव में रहते हैं. गाँव में அப்படின்னா வில்லேஜ்ல. गाँव அப்படின்னா வில்லேஜ், கிராமம் அப்படின்னு அர்த்தம். இப்ப गाँव में அப்படின்னா வில்லேஜ்ல, கிராமத்துல அப்படின்னு அர்த்தம். அப்ப கிசான் गाँव में रहते हैं அப்படின்னா விவசாயி கிராமத்தில் வாழ்கிறார் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல இப்ப கொஸ்டின் என்னன்னா, கிசான் கஹாं ரஹ்தே ஹேன்? ஆன்சர் வந்து கிசான் गाँव में रहते हैं. சோ இதுல இந்த கொஸ்டின்ல கஹாं அப்படிங்கிறதுக்கு பதில் நீங்க गाँव में அப்படின்னு எழுதுனா போதும். மீதி எல்லா கொஸ்டின்ல இருக்கதே எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின், मकान बनाने वाले को क्या कहते हैं? மக்கான் பனானே வாலே கோ அப்படின்னா வீடு கட்டுபவரை, क्या कहते हैं அப்படின்னா என்னன்னு நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, மக்கான் பனானே வாலே கோ ராஜ் கஹ்தே ஹேன். ராஜ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கொத்தனார், மேசன் அப்படின்னு அழைக்கிறோம். வீடு கட்டுபவரை கொத்தனார் என்று அழைக்கிறோம். சோ கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மக்கான் பனானே வாலே கோ क्या कहते हैं? ஆன்சர் பாத்தீங்கன்னா, மக்கான் பனானே வாலே கோ ராஜ் कहते हैं. அதாவது அந்த க்யாக்கு பதில் ராஜ்ங்கிறது வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின், படி ஹமாரே லியே क्या बनाते हैं? படி அப்படின்னா கார்பெண்டர், ஹமாரே லியே அப்படின்னா நமக்காக, क्या बनाते हैं அப்படின்னா என்ன செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பெண்டர் நமக்காக என்ன செய்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா, உப்யோகி சீசேன். உப்யோகி சீசேன் அப்படின்னா யூஸ்ஃபுல் திங்ஸ். உப்யோகி சீசேன் அப்படின்னா பயனுள்ள பொருட்கள். படி ஹமாரே லியே உப்யோகி சீசேன் பனாத்தே ஹேன். सो क्वेश्चन है, बडी हमारे लिए क्या बनाते हैं? ஆன்சர் படி हमारे लिए உபயோகி चीजें बनाते हैं. சோ இதுல क्याக்கு பதில் நீங்க அந்த உபயோகி चीजें அப்படிங்கறத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின், जुलाहा क्या बुनता है? जुलाहा அப்படின்னா வீவர், நெசவாளி. क्या அப்படின்னா என்ன, बुनता है அப்படின்னா நெசவு செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா, जुलाहा कपड़ा बुनता है. கப்படா அப்படின்னா துணி, கிளாத். ஜுலாஹா வீவர், நெசவாளி. கப்படா துணி, புன்தா ஹே நெய்கிறார். ஜுலாஹா கியா புன்தா ஹே? ஜுலாஹா கப்படா புன்தா ஹே. கியாக்கு பதில் கப்படா அப்படிங்கறது வந்து நீங்க எழுதணும். ஃபிஃப்த் கொஸ்டின், கோன் ஆபூஷன் பனாத்தே ஹே? கோன் அப்படின்னா யாரு? ஆபூஷன் அப்படின்னா ஜுவல்ஸ், நகை, ஆபரணங்கள். பனாத்தே ஹே அப்படின்னா செய்கிறார். யாரு ஆபரணங்களை செய்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹே. சுனார் அப்படின்னா கோல்ட்ஸ்மித். ஆபூஷன் அப்படின்னா ஆபரணங்கள். பனாத்தே ஹே அப்படின்னா செய்கிறார். சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹே. कौन आभूषण बनाते हैं? सुनार आभूषण बनाते हैं. இந்த कौन அப்படிங்கறதுக்கு பதில் சுனார் அப்படிங்கறத எழுதணும் ஆன்சர்ல. நெக்ஸ்ட் லெசன் 2, விட்டமின். फर्स्ट क्वेश्चन, सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है? सबसे அப்படின்னா
எல்லாத்த விட மகத்துவபூரன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட். சப்சே மகத்துவபூரன் விட்டமின் அப்படின்னா எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் விட்டமின். கौन-सा है எது அப்படின்னு கேக்குறாங்க. சப்சே மகத்துவபூரன் விட்டமின் பி है. எல்லாத்த விட முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் பி அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொஸ்டின் என்ன? சப்சே महत्वपूर्ण विटामिन कौन सा है? ஆன்சர் சப்சே महत्वपूर्ण विटामिन बी है. இந்த कौन सा அப்படிங்கறதுக்கு பதில் பி அப்படிங்கற வந்து எழுதணும். सेकंड क्वेश्चन विटामिन सी किन किन चीजों से मिलता है? அதாவது விட்டமின் சி கின் கின் எந்தெந்த சீசோன்னா திங்ஸ் மில்தா ஹே அப்படின்னா கிடைக்கிறது. ஸோ கின் கின் சீசோன் சே மில்தா ஹேன்னா எந்தெந்த திங்ஸ்ல இருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா நிம்பு, ஆலு, ஹரி மிர்ச் ஆதி. நிம்பு அப்படின்னா லெமன், ஆலு அப்படின்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, ஹரி மிர்ச் அப்படின்னா பச்சை மிளகாய், ஆதி அப்படின்னா எட்ஸெட்ரா இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து கிடைக்கிறது. விட்டமின் சி நிம்பு, ஆலு, ஹரி மிர்ச் ஆதி சே மில்தா ஹே. விட்டமின் சி எலுமிச்சம்பழம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போன்றவற்றிலிருந்து கிடைக்கிறது. சோ இதுல क्वेश्चन என்ன? விட்டமின் சி किन किन चीजों से मिलता है? आंसर பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிம்பு, ஆலு, ஹரி மிர்ச் ஆதி से मिलता है. சோ இதுல கின் கின் சீசோன்னு அந்த ரெட்ல எழுதி இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின். சோ அதுக்கு பதிலா ஆன்சர்ல வந்து நிம்பு, ஆலு, ஹரி மிர்ச் ஆதி அப்படிங்கறத வந்து எழுதணும். இந்த கிரீன்ல கொடுத்திருக்கிறத எழுதணும். தேர்ட் क्वेश्चन धूप से कौन सा विटामिन मिलता है? धूप அப்படின்னா சன்லைட் சூரிய ஒளி. धूप से அப்படின்னா சன்லைட்ல இருந்து कौन सा எந்த விட்டமின் மில்தா ஹே? மில்தா ஹேனா கிடைக்கிறது. धूप से சன்லைட்ல இருந்து விட்டமின் டி காஃபி அப்படின்னா போதுமான அளவிற்கு मिलता है கிடைக்கிறது. क्वेश्चन என்ன? धूप से कौन सा विटामिन मिलता है? आंसर धूप से विटामिन डी काफी मिलता है. सो कौन सा विटामिन அப்படிங்கறதுக்கு பதில் விட்டமின் டி காஃபி அப்படிங்கறத வந்து எழுதணும். फोर्थ क्वेश्चन कैलोरी किसे कहते हैं? எதை நம்ம கேலரி அப்படின்னு வந்து சொல்றோம்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆஹார் சக்தி கோ कैलोरी कहते हैं. இல்ல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆஹார் சக்தி கோ. ஆஹார் சக்தி அப்படின்னா உணவிலிருந்து பெறப்படும் ஆற்றல். ஃபுட்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி. சக்தி அப்படின்னா எனர்ஜி, ஆஹார் அப்படின்னா ஃபுட். ஃபுட்ல இருந்து வர எனர்ஜிய कैलोरी அப்படின்னு வந்து சொல்றோம். सो क्वेश्चन है ना कैलोरी किसे कहते हैं? आहार शक्ति को कैलोरी कहते हैं. சோ இதுல கிசேக்கு பதில் ஆஹார் சக்திக்கோ அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ல இருக்க கேலரி कहते हैं அப்படிங்கறத வந்து எழுதணும். நெக்ஸ்ட் லெசன் 3 கன்னியாகுமாரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்னியாகுமாரி கஹாं है? கன்னியாகுமரி கஹாं அப்படின்னா எங்கே இருக்கிறது? आंसर कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. அதாவது கன்னியாகுமரி எங்க இருக்கு அப்படின்னா பாரத் கே தக்ஷினி சோர் அப்படின்னா தக்ஷினி சோர் அப்படின்னா சதன் டிப். தக்ஷின் அப்படின்னா சவுத், சோர் அப்படின்னா டிப். தக்ஷினி சோர் அப்படின்னா சதன் டிப். பாரத் கே தக்ஷினி சோர் பர் இந்தியாவுடைய சதன் டிப் மீது இருக்கிறது. कन्याकुमारी कहाँ है அப்படின்னா கன்னியாகுமரி பாரத் கே தக்ஷினி சோர் பர் ஹே. இதுல கஹா அப்படிங்கறதுக்கு பதில் பாரத் கே தக்ஷினி சோர் பர் அப்படிங்கறத எழுதணும். செகண்ட் கொஸ்டின் கன்னியாகுமாரி கா புரானா நாம் கியா ஹே? கன்னியாகுமரியுடைய புராணா அப்படின்னா ஓல்டு பழைய, நாம் அப்படின்னா பெயர், நேம், கியா ஹே என்னது அப்படின்னு கேக்குறாங்க. கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. कन्याकुमारी का पुराना नाम नांजिल नाडु है. கன்னியாகுமரியுடைய புராணா நாம் பழைய பெயர் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்றாங்க. कन्याकुमारी का पुराना नाम क्या है? கன்னியாகுமாரி का पुराना नाम नांजिल नाडु है. சோ இதுல क्या அப்படிங்கறதுக்கு பதில் நாஞ்சில் நாடு அப்படிங்கறத வந்து எழுதணும். थर्ड क्वेश्चन कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? அப்படின்னா கன்னியாகுமாரியில கித்னே அப்படின்னா எத்தனை, சமுத்திரம் அப்படின்னா கடல்கள், சமுத்திரம் கா சங்கம் அப்படின்னா கடல்களுடைய சங்கமம், ஹோத்தா ஹே நிகழ்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. கன்னியாகுமாரி மே 3 समुद्रों का संगम होता है.
அதாவது தீன் 3 கன்னியாகுமரியில் 3 கடல்களுடைய சங்கமம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. कन्याकुमारी में कितने समुद्रों का संगम होता है? कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. இதுல கித்னே அப்படிங்கறதுக்கு பதில் தீன் அப்படிங்கறத எழுதணும். फोर्थ क्वेश्चन कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं? कन्याकुमारी में கன்னியாகுமரியில் பூர்ணிமா கே தின் பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி பூர்ணிமா கே தின் அப்படின்னா பௌர்ணமி நாளில் ஷாம் கோ மாலை வேளையில் ஏக் ஹி சமை மே அப்படின்னா ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல ஹம் நம்ம கியா கியா என்னென்ன தேக் சக்தே ஹே பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாளில் மாலை வேளையில் ஒரே சமயத்தில் நாம் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா சந்திரோதய और சூர்யாஸ்த். சந்திரோதய் அப்படின்னா நிலவு உதயமாகிறது, சந்திரன் உதயமாகிறது. और அப்படின்னா அண்ட் சூர்யாஸ்த் அப்படின்னா சூரிய அஸ்தமனம். கன்னியாகுமரி மே பூர்ணிமா கே தின் கன்னியாகுமரியில் பௌர்ணமி நாளில் ஷாம் को மாலை வேளையில் ஏக் ஹி சமை மே ஏக் ஹி சமை மே ஒரே சமயத்தில் நாம் சந்திரோதய और सूर्यास्त சந்திர உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் देख सकते हैं பார்க்க முடியும். कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम क्या क्या देख सकते हैं? आंसर பாத்தீங்கன்னா कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम चंद्रोदय और सूर्यास्त देख सकते हैं. இதுல क्वेश्चनல இருக்க क्या क्याக்கு பதில் நீங்க ஆன்சர்ல சந்திரோதய और सूर्यास्त அப்படிங்கறத வந்து எழுதணும். फिफ्थ क्वेश्चन कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है? समुद्र तट அப்படின்னா கடற்கரை. கன்னியாகுமரி கே சமுத்திர தட் பர் அப்படின்னா கன்னியாகுமரியின் கடற்கரை மீது கிஸ்கா யாருடைய மந்திர் மந்திர் அப்படின்னா டெம்பிள் கோயில் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. கன்னியாகுமாரி கே சமுத்திர தட் பர் தேவி கன்னியாகுமாரி கா மந்திர் ஹே யாருடைய கோயில் அப்படின்னா தேவி கன்னியாகுமாரி கா கன்னியாகுமரியுடைய கடற்கரையின் மீது தேவி கன்னியாகுமரியுடைய கோயில் இருக்கிறது. कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है? कन्याकुमारी के समुद्र तट पर देवी कन्याकुमारी का मंदिर है. किसका அப்படிங்கறதுக்கு பதில் தேவி கன்னியாகுமாரி கா அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் லெசன் 4 हमारा स्कूल. फर्स्ट क्वेश्चन स्कूल का मकान कैसा है? स्कूल का मकान मकान அப்படின்னா பில்டிங் கைசா அப்படின்னா எப்படி ஸ்கூலுடைய பில்டிங் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. स्कूल का मकान बहुत अच्छा है बहुत अच्छा அப்படின்னா பகுத்னா ரொம்ப அச்சா அப்படின்னா நல்லா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் கா மக்கான் பகுத் அச்சா ஹே ஸ்கூலுடைய பில்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் கா மக்கான் கைசா ஹே அப்படின்னா ஸ்கூல் கா மக்கான் பகுத் அச்சா ஹே கைசா அப்படிங்கறதுக்கு பதில் பகுத் அச்சா அப்படின்னு எழுதணும். செகண்ட் क्वेश्चन स्कूल के पीछे क्या है? पीछे அப்படின்னா பேக் சைடு ஸ்கூல் கே பீச்சே அப்படின்னா ஸ்கூலுக்கு பின்னால் क्या है என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல் கே பீச்சே ஏக் படா மைதான் ஹே மைதான் அப்படின்னா பிளே கிரவுண்ட் ஏக் படா மைதான் அப்படின்னா ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கிறது. ஸ்கூல் கே பீச்சே ஸ்கூலுக்கு பின்னால் ஏக் படா மைதான் ஹே ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. सो क्वेश्चन है ना स्कूल के पीछे क्या है? आंसर स्कूल के पीछे एक बड़ा मैदान है. क्या க்கு பதில் एक बड़ा मैदान அப்படிங்கறத எழுதணும். थर्ड क्वेश्चन स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है? स्कूल में पढ़ाई அப்படின்னா ஸ்கூல்ல கிளாसेस வகுப்புகள் कितने बजे कितने बजे அப்படின்னா எத்தனை மணிக்கு शुरू होती है அப்படின்னா शुरूனா ஸ்டார்ட் தொடங்குவது शुरू होती है ना ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है. ஸ்கூலில் கிளாसेस 10 बजे 10 மணிக்கு शुरू होती है ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். सो क्वेश्चन है ना स्कूल में पढ़ाई कितने बजे शुरू होती है? स्कूल में पढ़ाई 10 बजे शुरू होती है. कितने के பதில் 10 அப்படிங்கறத எழுதணும். फोर्थ क्वेश्चन
छात्र मैदान में कब खेलते हैं? छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், மைதான் மேனா பிளே கிரவுண்ட்ல, கப் எப்போ, வென் கப்னா எப்போ, வென் அப்படின்னு அர்த்தம். கேல்தே ஹே அப்படின்னா விளையாடுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ல எப்போ விளையாடுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஷாம் கோ, மாலை வேளையில். छात्र मैदान में शाम को खेलते हैं. ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ல மாலை வேளையில் விளையாடுகிறார்கள். सो क्वेश्चन है ना, छात्र मैदान में कब खेलते हैं? आंसर छात्र मैदान में शाम को खेलते हैं. फिफ्थ क्वेश्चन, छात्र कितने बजे घर जाते हैं? छात्र स्टूडेंट्स कितने बजे எத்தனை மணிக்கு घर जाते हैं, घर அப்படின்னா வீடு, வீட்டுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. छात्र शाम को 6 बजे घर जाते हैं. அதாவது ஷாம் கோ 6 பஜேங்கிறத ஆன்சர். ஷாம் கோ அப்படின்னா மாலை வேளையில், 6 பஜேனா 6 மணிக்கு. சாத்திர ஸ்டூடெண்ட்ஸ் ஷாம் கோ மாலை வேளையில் 6 பஜே 6 மணிக்கு கர் வீட்டுக்கு செல்கிறார்கள், जाते हैं. सो क्वेश्चन है ना, छात्र कितने बजे घर जाते हैं? छात्र शाम को 6 बजे घर जाते हैं அப்படிங்கறத ஆன்சர். சோ கித்னே அப்படிங்கறதுக்கு பதில் ஷாம் கோ 6 அப்படிங்கறத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 12ல பாத்தீங்கன்னா, இந்த ஆன்சர் இன் a சிங்கிள் சென்டென்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்ட்ல பேக் 3ல இருந்து 8 குடுத்து எனி 4 வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து இப்ப நம்ம 19 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த 19 கொஸ்டின் ஆன்சர்ல இருந்து ஏதாவது 15 தரோவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 8ல இருந்து அந்த 4 வந்து நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிரலாம். அதுல ஒவ்வொரு ஆன்சருக்கும் வந்து 2, 2 மார்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 எழுதுனீங்கன்னா 8 மார்க்ஸ் அப்படியே கிடைச்சிரும். ஸோ இந்த 19 கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல எனி 15 தரோவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 8 மார்க்ஸ் ஃபுல்லா அப்படியே எடுத்துறலாம். தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அடுத்தடுத்த ரோமன் லெட்டர்ஸ கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.